அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ரொம்பவே உபயோகமானதாக இருக்குங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து சாதம் மிஞ்சி போச்சு அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ அப்படி இல்லைன்னா நம்ம தக்காளி சாதமோ பண்ணி சாப்பிடுவோம். பட் இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் சாதம் மீந்து போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி தேவாமிர்தமாக இருக்குங்க. ரியலி அப்படி ஒரு சுவையில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். அதாவது இதை சாப்பிடும்போது அப்படி ஒரு ரிச்சாக க்ரீமியாக ஒரு நல்ல ஒரு சுவையில் இருக்கும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து எதுவுமே வேண்டாங்க. அப்படியே ஒரு அப்பளமும் லைட்டா அப்பளம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பிக்கிள் இருந்தால் போதும். செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம். நான் வந்து ஒரு 400 கிராம் அளவு பழைய சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நைட்டு பொங்கின சாதம், காலையில் உள்ள சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எதுவுமே ஊற்றலை. அப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய். இது ரொம்பவே காரமானது. நான் 2 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சின்ன இந்த மாதிரி துண்டு அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சாதத்தில் வந்து நான் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேங்க. அதனால நான் வந்து உப்பு சேர்க்கலை. நீங்கள் வந்து உப்பு போடலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், அந்த இஞ்சியெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி சாதத்தை அது அரைச்சதுக்கு அப்புறமா சாதத்தை போட்டு அந்த மாதிரி பாருங்கள் எப்படி நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதாவது சாதம் வந்து 1க்கு 2 மட்டுமே உடஞ்சா போதும். ரொம்ப பேஸ்ட்டாலாம் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து இப்போ நாம் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு 50 கிராம் மட்டுமே கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கடலை மாவு வந்து வாயு, அதனால் 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கை வச்சியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சமையல் குறிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி அப்படி ஒரு சுவையில் இருக்கும். ரொம்ப அதாவது இப்போ இந்த வெயில் காலத்துக்கு வந்து ரொம்ப ஏற்ற ரெசிபி இது. இப்போ வந்து உங்கள் கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே பண்ணுங்கங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும்போது அதாவது சிப் சிப்னு ஒட்டும். இப்போ வந்து ஒரு பெரிய பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2-3 டீஸ்பூன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் போட்டுக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு 1 அல்லது 2 போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் சின்னோண்டு இஞ்சி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இதில் வந்து பூண்டெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இஞ்சி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணுன்னா கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இதில் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு வந்து 500 ml தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 300 ml சேர்த்து அந்த கடலை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிருக்கேன். நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க, ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும். திரும்பவும் அதில் வந்து மீதி உள்ள ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் கட்டி விடாமல் குக் பண்ணணுங்க. கேஸை வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. திரும்ப அந்த 200 ml தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதில் 1 லிட்டர் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் ஒரு 5 பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 6 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் ஒரு 1 லிட்டர் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவு. அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கடலை மாவு வந்து கொஞ்சம் கேஸு, அதனால் நம்ம பெருங்காய பொடி சேர்த்தே ஆகணும். அப்புறம் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டியே இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது ரொம்ப ஒரு நல்ல க்ரீமியாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரொம்பவே முக்கியமான பொருள் வந்து தயிர் வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்ப்போம். அந்த தயிர் தான் இந்த குழம்பு இந்த ஃபுட்டுக்கு ரொம்ப ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது. இப்போ பாருங்க, இந்த கடலை மாவு நல்லாவே வெந்துருச்சு.
இப்போ வந்து நம்ம இதில் அந்த கொழுக்கட்டையை போட போகிறோம். அந்த சாதத்திலேருந்து பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ஒன் பை ஒன்னாக அப்படி போட்டுருங்க. இது போட்டதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த கொழுக்கட்டை வந்து நீங்கள் கரைஞ்சிருமோன்னுலாம் பயப்பட வேண்டாம். இது கரையெல்லாம் செய்யாது. ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு அது வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப கட்டியாகவும் இருக்காது. அதாவது கொழுக்கட்டை எப்படி நல்லா திக்காக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 25 ml 50 ml அந்த மாதிரி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். கேஸை வந்து நல்லா ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிட்டுங்க. அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. உங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். தயிர், நம்மளுக்கு கடலை மாவு, ரைஸ் எல்லாம் வீட்டில் இருக்க தான் செய்யும் எப்போதுமே. இந்த மாதிரி கொஞ்சம் சீரகம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் தான், எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இது என்னதுன்னே கண்டுபிடிக்க தெரியாது. அவ்வளோ ஒரு தேவாமிர்தமாக இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு, அது லஞ்ச் டைம் சாப்பிட்ற செம்மையாக இருக்குங்க. இப்போ இதே ரெடி ஆகிட்டு நான் கொத்தமல்லி எல்லாம் லைட்டாக தூவியிருக்கேன். இதில் வந்து இன்னொன்று ஒரு டிப்ஸ் சொல்லுறேன். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த தயிர் வந்து நல்ல புளிச்ச தயிராக இருந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சமாக இதில் வந்து வெல்லமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம்னா என்ன, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டா மிட்டா திக்கா மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து காரத்துக்கும் இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே காரம் போட்டிருக்கேன். அதே சமயத்தில் நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து சில்லி பொடியெல்லாம் போட்டுறக்கூடாது. கண்டிப்பாக பச்சை மிளகாவே போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டு நம்ம இதை கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நல்லா அந்த சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொதிக்கிற ஸ்டேஜ்லலாம் நம்ம தயிரெலாம் ஊற்றக்கூடாது. தயிர் பாருங்க, நான் ஒரு 300 ml தயிர் எடுத்து நல்லா கட்டி தயிர் எடுத்து நல்லா மிக்சரில் அடிச்சுட்டு ஊற்றிருக்கேன். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு இது நல்ல தண்ணியாக வேணால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப லிக்விடாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ இதை ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டாலே போதும், அவ்வளோதான். இப்பொழுது சுவையான, அதே சமயத்தில் இந்த வெயில் காலத்துக்கு, வரப்போகிற வெயில் காலத்துக்கு இதமான ஒரு சமையல் குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கங்க. ரியலி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம், இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த கொழுக்கட்டையை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை அப்படியே எடுத்து சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடணும். செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.